அன்பான இதயங்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட சேனல் லவ் லெட்டர் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபைல் செலெக்ஷன்லாம் வைக்க கிடையாது. இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தான். ஓகே. ஃபைல் செலெக்ஷன் வந்து நான் இன்னொரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ மற்றது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, தனிப்பட்ட ஒருத்தருக்காக இங்கே ரீடிங் சொல்ல கிடையாது. ஓகே. இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் நம்மளோட ரீடிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரீடிங் வந்து டைம்லெஸ் தான். ஓகே. நீங்கள் எப்போ எந்த பொழுது ரீடிங் பார்க்குறீங்களோ அப்போ அந்த பொழுது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இப்போ லவ் ஏஞ்சல் வந்து உங்கள் காதலுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் நபரோட நீங்கள் காதலிக்கிறவங்களோட மனசில் என்னென்ன சேனல் லவ் மெசேஜ் இருக்குது அதை அப்படியே நம்ம ஒரு லெட்டர் மாதிரி தான் சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ இப்போ என்னென்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். ஸோ இப்போ கார்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நபர் வந்து நீங்கள் வந்து யாரோடையும் கண்ட்ரோலில் இருக்கீங்க. அதனால இந்த நபர்களால் உங்களை வந்து தொடர்பு கொள்ள முடியலை. ஓகே. ஸோ அவங்க கொடுக்குற மெசேஜ்லாம் உங்ககிட்ட சரியாக வந்து சேரல. அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரோடையும் கண்ட்ரோல்குள்ளே இருக்க மாதிரியும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களையே செல்ஃப் லவ் பண்ணிக்கிறதுனால கூட இந்த நபரை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால இவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த சைடு வந்து அவங்க கொடுக்குற மெசேஜ், அவங்க கொடுக்குற செய்கையில் உங்ககிட்ட முழுசா வந்து சேருதா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எதுவுமே சேரதில்ல. நான் என்ன தான் ட்ரை பண்ணால் கூட இந்த நபர்கிட்ட இந்த விஷயம் போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து வெளியில் வந்து பார்க்கணும். நீங்கள் ஒரே இடத்துல இருந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? நீங்கள் தான் ஒரே இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னும், இந்த காதலுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி வந்து இருக்குது. அதாவது உங்கள் எக்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கனால தான் உங்கள் காதலுக்குள்ள பிரச்சனை வந்த மாதிரி இங்கே ஒரு சிலரோட காதல் வந்து இருக்குது. ஓகே. இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அவங்கள வச்சு இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை 3வது நபரோட ஏதாவது தொடர்பு படுத்தி கதைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிற போது உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இழந்துட்டு உங்கள் நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் கெஞ்சி தேவையில்ல, என்னத்தையும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து இங்கே யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. இந்த 2 விஷயத்துலேயும் இதாக இருக்குது. ஓகே. ஸோ உங்களை நீங்களே ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறாதீங்க அப்படிங்கிற மெசேஜும் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கிறதுனால கூட, இல்லை நம்மனால தான் இந்த பிரச்சனை க்ரியேட் ஆகிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு உங்கள் நபர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இழந்துடாதீங்க. அதே போல் இப்போ அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா கூட, நிஜமாகவே அவங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இங்கே ஒரு சில மாயைக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டு இருக்கிறதுனால கூட இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது உங்கள் நபருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் நபர் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இங்கே ஒருக்கா இதை வந்து சரியாக உங்களுக்கு உங்கள் நபர்களை பற்றி கிடைச்ச தகவல் சரியா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ உங்கள் நபரோட மனசில் இருக்க மெசேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணி நம்ம ஒரு லவ் லெட்டர் மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ இப்போ நம்ம கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கார்டுக்கா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே.
ஓகே. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, முதல்ல உங்க நபர் வந்து நீங்க காதலிக்கக்கூடிய நபர் வந்து ஒரு சிலருக்கு அவங்களுக்கு திருமணமாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேயா? நீங்க காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர் வந்து திருமணமாகியிருக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ, அதனால இங்க என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, நீங்க திருமணமாகியிருக்கீங்க அப்டின்னா, அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ஐ எம் ரியலி சாரி என்னால இந்த ரிலேஷன்ஷிப்காக அடுத்த கட்டத்த வந்து எடுத்துகிட்டு போக முடியலை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியலை. அதாவது இவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கும்போது அந்த நபர்களை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து முழுசாக வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அவங்களும் முக்கியம், நீங்களும் முக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த காதலில் வந்து சரியான ஒரு ம், முடிவு வந்து என்னால் எடுக்க முடியல. இன்னுமே ஒரு சில விஷயத்துல நான் சரியா இல்லையோ, ஒரு சில விஷயத்த நான் சரியா கவனிக்கலையோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குமே ரொம்ப அதிகமாவே இருந்துட்டுருக்கு. ஸோ இதில வந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, என்னால கூட இப்ப எனக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இல்ல என்னை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, என்னால முழுசா அந்த நபர்கள விட்டு வெளிய வர முடியல. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு பேலன்ஸ்க்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னால அவங்கள தாண்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு பேலன்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போது ஸோ நான் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேயா? என்னால் வந்து தன்னிச்சையாக வந்து எந்த செயலும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால, என்னால் வந்து நானே ஒரு கூட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருந்துகிட்ருக்கேன். சரியா? என்னை சுற்றி நிறைய ட்ராப் இருக்குது அப்படின்னாலும், இல்லை இந்த சூழ்நிலையிலேருந்து என்னால் வெளியே வந்து சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க நினைக்கிற மாதிரி என்னால எந்த ஸ்டெப்புமே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ நீங்க காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய நபருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இவங்க வந்து அந்த திருமணமான நபர விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு சுத்தமா இருக்காது. ஸோ நீங்க உங்க மனநிலைய வந்து மாத்திட்டு, அவங்களுக்கு பொருந்தக்கூடிய இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க விரும்புறாங்க. ஏன்னா இந்த இடத்துலயும் அதுதான் வந்திருக்கு. ஓகேயா? ஸோ நான் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னால இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்ப இருக்க சூழ்நிலைய வந்து விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ நான் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருக்கேன் அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து எனக்கு தேவையான எல்லா விஷயமே இருக்குது அப்படிங்கிறதுனால, என்னால் அந்த தேவைப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் விட்டுட்டு, உங்களுக்காக அந்த விஷயத்த தூக்கி போட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா, எனக்கு நீங்களும் வேண்டும் தான். உங்க கூட இருந்தா கூட நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஆனா, இப்போதைக்கு நான் இருக்க சூழல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கேன் அப்படிங்கிறதுனால, என்னால் அந்த சூழ்நிலைய விட்டுட்டு என்னால் வர முடியாது. ஓகே. ஸோ இது உங்களோட நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னாலும், இவங்களோட கரண்ட் ஃபீலிங் வந்து இப்படி தான் இருந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த நபர்கள் வந்து ஏற்கனவே இப்போ இருந்துட்டுருக்க சூழ்நிலையில வந்து ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு 100க்கு பார்த்தோன்னா ஒரு 20% மாதிரி தான் உங்கள மிஸ் பண்ணுற மாதிரியே தெரியுது. அதுவுமே ரொம்ப டீப்பாக போயிட்டு மிஸ் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. ஏதோ ஒரு தேவைக்காக நான் இந்த இடத்துல இந்த நபரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஓகேயா? ஸோ வந்து ஸோ இதுதான் கார்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பொருந்துது அப்படின்னா எடுத்துக்கோங்க. பொருந்தலை அப்படின்னா இந்த ரீடிங்கை வந்து தவிர்த்துருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேலே எதுவுமே சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட கிடையாது. ஏன்னா நான் இப்போ இருக்க இடத்துலயே நான் ரொம்ப நிம்மதியாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ மேலதிகமாக நீங்கள் என்னட்ட வந்து சேர்றதும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்கள் இந்த லைஃப்பில் இல்லை அப்படின்னாலும் நான் அதுக்காக பெருசாக கவலைப்பட போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளில் என்ஜாயாக இருந்தோம். அந்த சூழ்நிலையெல்லாம் அந்த சூழ்நிலைக்காக என்னால் இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையை வந்து தூக்கி போட்டுட்டு வர முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில உங்கள் நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சில நபர்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட, நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட, என்னால் தன்னிச்சையாக இந்த ரிலேஷன்ஷிப்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்காக ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட வந்து காசு பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் நான் ஒரு சில விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னால் எந்த விஷயத்தையும் வந்து நான் இப்போ இருக்கிற இந்த ஃபேமிலிய எதிர்த்துட்டு என்னால் எந்த ஸ்டெப்பும் வந்து எடுக்க முடியாது. ஸோ நான் அப்படி எடுத்தேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த காசு விஷயத்தில் கூட நான் ரொம்பவே பாதிக்கப்படுவேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கப்புறம் ஓப்பனாக எதுவும் சொல்லணும் அப்படின்னு
சொல்லணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ இருக்க இந்த சூழ்நிலையில் வந்து எல்லா விஷயத்தையும் எனக்கு இந்த தேர்ட் பார்ட்டி தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது என்னால் இந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி வெளியே வர்றது ஸோ ரொம்பவே கஷ்டம். அதுவும் இல்லாமல் நான் வெளியே வந்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டுடுவேன் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு இப்போது ரீசனாக ரொம்ப அதிகமாக தோணிகிட்ருக்கு. ஏன்னா நான் வந்து ஸோ எந்த ஒர்க்குக்குமே போகலை. ஸோ என்னோடய பர்சனல் விஷயத்த கூட இந்த தேர்ட் பார்ட்டி தான் பார்த்துக்கொள்கிறாங்க. அப்படிங்கும்போது என்னால் இந்த இடத்த விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்காக எனக்கு கூட இருந்து எனக்கு கூட சப்போர்ட் பண்ணி எனக்கு கூட என்ஜாய் பண்ணினா கூட எனக்கு அதுக்கும் ஓகே தான். ஸோ நானும் உங்களையும் வேண்டான்னு சொல்ல கிடையாது, அதே போல் தேர்ட் பார்ட்டியும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஸோ அதே போல் என்னால் ஒரு சில விஷயத்தில் வந்து ஓப்பனாக முடிவெடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு, உனக்கும் எனக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு சில விஷயத்தில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை காயப்படுத்துகிறதும், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன காயப்படுத்துகிறதும், ஸோ காயப்படுத்துகிற சம்பவங்கள் அதான் அமைஞ்சால் கூட ஸோ உடனே இதை விட்டுட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகி வெளியே போயிடுறீங்க. இல்லை அப்படின்னா கூட நமக்குள்ளே ஏதாவது சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா கூட அதே இடத்துல விட்டுட்டு போயிடுறீங்க. அப்படிங்கும்போது என்னால் நீங்கள் தான் என் உலகம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க இந்த காம்பவுண்ட் ஸோனை விட்டுட்டு என்னால் வெளியே வர முடியல. ஏன்னா வெளியே வந்து உங்களை நம்பி வந்தால் நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிப்பேன் அப்படிங்கிற பயம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இப்போது கரண்ட்லி இருக்கிற இந்த சூழ்நிலையில் கூட நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இருந்தாலுமே கூட ஒரு சில கர்மா வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு சில பார்ட்னர் வந்து சந்தோஷமாக இல்லைன்னா கூட இந்த இடத்த விட்டுட்டு வெளியே போகணும் அப்படின்னு இவங்க நினைக்க கிடையாது. ஸோ நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்க சூழ்நிலையை நான் நிறைய கர்மாவை பேஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருந்துகிட்ருக்கு. எனக்கு ரீசெண்டாக தான் தெரியுது. அதே போல் நீங்கள் எனக்கு விட்ட சாபங்கள், சில எண்ணங்கள் இதெல்லாம் கூட எனக்கு கர்மாவாக வந்து சேரும் அப்படிங்கிறது கூட எனக்கு ரொம்பவே தெரியும். இந்த இந்த பிரச்சனை இப்படி நடந்தால் இப்படி ஆகும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். உன்னோட கர்மாவும் என்னட்டு தான் வந்து சேருது அப்படிங்கிறதையும் நான் ரீசெண்டாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துகிட்ருக்க இந்த ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி வெளியே வந்தால் தான் என்னால் இந்த வாழ்க்கைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட நான் ஒரு சில விஷயத்த வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்கு வந்து முகம் கொடுத்துட்டேன். நிறைய விஷயத்த நான் அனுபவிச்சிட்டேன். ஸோ எது என்னோடய கர்மா, எது என்னோடய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் யார் பக்கத்தில் இருந்தால் நான் ரொம்பவே நல்லா இருப்பேன், யார் கூட இருந்தால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறதையும் என்னால் செலக்ட் பண்ண முடியாத ஒரு கர்மா இடத்துல தான் நான் வந்து நின்றுட்டுருக்கணும் அப்படிங்கிறது தோணுது. ஸோ நான் வந்து ஏதாவது பேச வந்தால் கூட பிரச்சனை வந்துடும், அந்த இடத்துல ஒரு டெத் வந்துடும், ஒரு முடிவு வந்துடும். ஸோ நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறதோ, இந்த காதல் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும், இந்த காதல் இறந்து போயிடும் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே பயமாக இருக்குது. ஸோ அதனால தனிப்பட்ட ரீதியில் நான் எதுவுமே ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படலை. ஓகே, எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. இந்த இடத்துல நீ என் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எப்படி ஸ்டெப் எடுக்கிறதா அப்படிங்கிறத எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போதைக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்தால் கூட அது வந்து தப்பான விஷயமா போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் இப்போ ஏதாவது கதைக்க வரேன் அப்படின்னா கூட நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுட்டு என் கூட ஒரு பிரச்சனை ஒன்று க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் அவங்க கூட பேச வந்தபோது கூட நமக்குள்ளே அந்த நடந்த அந்த பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நான் இன்னுமே நினச்சிட்ருக்கேன். கடைசியாக நமக்குள்ளே ஏற்பட்ட அந்த வாக்குவாதம் அப்படிங்கும்போது அதில் நான் ரொம்பவே காயப்பட்டு போயிட்டேன். ஸோ இந்த விஷயம் சரியா தவறா அப்படிங்கிறது என்னை சுற்றி இருக்கவங்க, என் நண்பர்கள்கிட்ட இவங்கக்கிட்டலாம் பகிர்ந்து இதுக்கான ஒரு பதிலை வந்து நான் தேடும்போது ஏதோ ஒரு விதத்தில் நான் முட்டாள்தனமாகிட்டேன். என்னோடய எதிர்பார்ப்புகள் எல்லாமே முட்டாள்தனமாகிடுச்சு. நான் வந்து ரொம்பவே காயப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் தான் இருக்குது. ஸோ இதனால் என்னால் தனிப்பட்ட விஷயமா இப்போ வந்து இதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத என்னால் எடுக்க முடியலையோ, அதனால தான் இந்த காதலில் என்னோடய ஆர்வம் வந்து கம்மியாகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போது தோணிகிட்ருக்கு.
ஸோ இந்த காதலை பொறுத்த மட்டும் ஒரு மேஜிக்கான மூமெண்ட் நடந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஆனால் இந்த மேஜிக் மூமெண்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. இல்லை எப்போ நடக்கும் அப்படிங்கிற வாக்குறுதியும் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய விஷயம் நான் எதிர்பார்த்துட்டு அந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் நிறைய காயப்பட்டு போயிட்டேன் இல்லையா? ஸோ அதனால இப்போ புதுசாக ஒரு விஷயத்த நான் க்ரியேட் பண்ணி அதுக்காக நேரம் செலவிடுறதுக்கான இஷ்டம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா நிறைய விஷயத்தில் நம்ம காயப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எதிர்பார்ப்புகளை மட்டும் வச்சிட்ருக்கிறது நல்லது அப்படின்னும். ஸோ புதிய தொடக்கம் வந்து உங்களோட தொடங்குறதுக்கான ஆசை இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னும். ஸோ உங்களை தாண்டி இன்னொருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் மேலே இருக்க காதல் வந்து எனக்கு இன்னுமே குறைய கிடையாது. இந்த காதல் வந்து இப்படியே இருக்குது. ஸோ இந்த காதலில் அடுத்த கட்டம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பர்சனலி மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படியான சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த விஷயம்லாம் எவ்வளோத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக சொல்ல தெரில. இல்லை நான் பண்ணுறது சரியா, இந்த மெத்தட் சரியா, இல்லை நான் உங்கள் காதலுக்காக காத்துட்ருக்கிறது சரியா, இல்லை இந்த காதலை அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய மனசில் ஓடிட்டுருக்க இந்த எண்ணங்கள் சரியா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா மனசுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள், வருத்தங்கள் அதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காதலுக்காக, இந்த காதலூடாக நடக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் மூமெண்ட்காக நானும் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நடந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அதுக்காக என்னால் தனிப்பட்ட ரீதியாக எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். ஸோ அதே போல் இந்த காதலில் ஒரு தெய்வீகமான மூமெண்ட் திரும்பியும் சேர்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அதே போல் உங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியும் இன்னும் என் மனசுக்குள்ளே வந்து ஒழிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் நபர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காதல் லவ் லெட்டர். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இதில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.